அந்த வைப்பானது உங்களுடைய சேமிப்பா, கடனாக பெற்ற தொகையா என்பது முக்கியமல்ல. வரியானது விதிக்கப்படும். 90% வட்டியைத்தான் உங்களிடம் தருவார். நீங்கள் வங்கியில் உங்களுடைய பணத்தை வைப்பிலிடுகிற போது, வைப்புக்கு உங்களுக்கு எந்தவித வரியும் இல்லை. ஆனால் வைப்பிலிட்ட உங்களுடைய வைப்புத் தொகை மீது நீங்கள் வட்டி வருமானத்தை ஈட்டுகின்ற போது, அந்த வட்டி உங்களுக்கு செலுத்தப்படுகின்ற போது வங்கிகள் 10% தடுத்து வைத்துக்கொண்டு மிகுதி 90% வட்டியைத்தான் உங்களிடம் தருவார். நீங்கள் வங்கியில் வைப்பிலிடுகின்ற போது அந்த வைப்பானது உங்களுடைய சேமிப்பா அல்லது நீங்கள் கடனாக பெற்ற தொகையா, எந்த காரணத்துக்காக நீங்கள் அந்த பணத்தை பெற்றீர்கள் என்பது முக்கியமல்ல. அந்த பணம் வங்கியில் இருக்கின்ற காலத்தில் வட்டியை ஈட்டுகின்ற போது அந்த வட்டியின் மீது வரியானது விதிக்கப்படும், எந்தவித விலக்கல்களும் இல்லாமல். முதலாவது கேள்வி, இந்த 10% தடுத்து வைக்கப்படுவதை உங்களால் தவிர்க்க முடியுமா என்று கேட்டால் ஆமாம், உங்களால் தவிர்க்க முடியும். உங்களுடைய வருமானம், வட்டி மற்றும் ஏனைய வருமானங்களின் மொத்தமானது ஒரு மாதத்துக்கு 150,000 ரூபாவை விட குறைவாக இருக்கின்ற பட்சத்தில் மாத்திரம் உங்களுக்கு வங்கிக்கு அறிவித்து, எனது வருமானம் 150,000 விட குறைவு என்று ஒரு டிக்ளரேஷன் ஃபார்மை சப்மிட்பதன் மூலமாக உங்களால் அந்த 10% வரி கழிப்பை தவிர்த்து கொள்ள முடியும். உங்களுடைய வருமானம் 150,000 ரூபாவை விட கூடுதலாக இருக்கிற பட்சத்தில் உங்களால் இவ்வாறு அந்த 10% தவிர்க்க முடியாமல் இருக்கும். ஆகவே வங்கிகள் 10% தடுத்து வைத்திருப்பார்கள். பின்னர் நீங்கள் உங்களுடைய வருமானம் 150 கூட என்ற காரணத்தினால் நீங்கள் வருமான வரி டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டும். அவ்வாறு கம்ப்யூட்டேஷன் செய்து அப்படி டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ற தருணத்தில் இந்த 10% விட உங்களுடைய பிராக்கெட் எந்த டாக்ஸ் ரேட்ஸ்ல நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த ரேட்ஸ் டாக்ஸை நீங்கள் பே பண்ண வேண்டி வரும். உதாரணமாக நீங்கள் ஒரு 24% டாக்ஸ் பே பண்ணுபவர் அல்லது 36% டாக்ஸ் பே பண்ணுற பிராக்கெட்ல இருக்கிறவராக இருந்தால் இந்த 10%க்கு மேலதிகமாக அந்த பேலன்ஸ் டாக்ஸை நீங்க செலுத்த வேண்டி ஏற்படும். இந்த 10% உங்களுடைய ஃபைனல் டாக்ஸாக கருதப்பட மாட்டார்.